அம்மா ஐயா வீட்ல தேங்காய் இல்லைன்னாரு, அதான் ஒரு மூட்டை கொண்டு வந்திருக்கேன். தோட்டத்துல மோட்டர் ஓடிட்டு இருக்கு, போயிட்டு வரமா. ஐயோ ஏய் லட்சுமி, என்ன காரியம் பண்ற? வாயும் வயிறுமா இருக்க, இந்த மூட்டையை போய் தூக்குறியே. இல்ல அத்தை, நான் எங்கத்த தூக்குனேன், சும்மா முடியுமான்னு தூக்கி பார்த்தேன். என்ன சும்மா தூக்கி பார்த்தேன்னுட்டு? ஏய், என்ன மாமியா மருமக ரெண்டு பேரும் தேங்காய் மூட்டை வச்சுக்கிட்டு பேரம் பேசிட்டு இருக்கீங்க? ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? ஏய், நான் என்னடி தப்புன்னு என்ன போய் திட்டிட்டு இருக்க? தோட்டத்துல ஆள் வச்சீங்க, இப்படி தேங்காய் மூட்டையை கொண்டு வந்து வாசலியா போட்டு போறது, ஸ்டோர் ரூம்ல வச்சுட்டு போலாம்ல. அத்தை என்ன அத்தை, அவர் மோட்டர் ஆஃப் பண்ணணும்னு போறேன்னு போயிட்டாரு, அதனால. நீ அவனுக்கு வக்காலத்து வாங்காத. ஏன் ஒரு நல்ல ஆளா பார்க்க மாட்டீங்களா? அம்மா இருங்கம்மா, இத நாங்க யாராவது உள்ள கொண்டு போய் வச்சா முடிஞ்சது, அதுக்கே அப்பாவை கத்திட்டு இருக்கீங்க? இங்க பாரு, பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது பாதியில மூக்க நுழைக்காத. இந்த மூட்டைய உங்க அண்ணி தூக்க பாக்குறாடா. ஐயோ அத்தை, சும்மா இழுத்துதான் அத்தை பார்த்தேன். அண்ணி, இந்த வேலைலாம் ஏன் நீங்க செய்றீங்க? அக்கா, இன்னும் 2-3 மாசத்துக்கு நீங்க வெயிட் எல்லாம் தூக்க கூடாது. ஆமா. அனு நீயும் மாடி. டாக்டர் அப்படிதான்க்கா சொல்லுவாங்க. ஐயோ சாமி, நான் எதையும் தூக்கல, போதுமா? என்னாச்சு? ஒண்ணு இல்லடா, இவ்வளவு பெரிய தேங்காய் மூட்டையை தானே தூக்கிட்டு போறேன்னு லட்சுமி அடம் பிடிக்கிறாடா. இவ்வளவு பெரிய மூட்டையா? என்ன லட்சுமி விளையாடுறியா? நீ இப்ப ஒருத்தி இல்ல, 2 உசுறு. நீ இப்போ உன் கையை தூக்குறதுக்கு கூட யோசிச்சுதான் தூக்கணும். குழந்தை நல்லபடியா பிறக்கட்டும், அப்புறம் நீ எப்பவும் போல வழக்கம் போல எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யலாம், சரியா? இந்த வீட்ல அவ மட்டும்தான் உண்டா இருக்காளா? ஏ நான் இல்லையா? என்னமோ குடும்பமே அவளையே தாங்குன்னு தாங்குறாங்களே, இதுல இந்த ஆள் வேற. நான் இந்த மூட்டையை தூக்குறதுக்காக பண்ணல மாமா, சட்னிக்கு ஒரு தேங்காய் வேணும்னு சும்மா இந்த கட்டை அவுத்து பார்த்தேன், அவ்வளவுதான். அதுக்குள்ள அத்தை வந்துட்டாங்க, நீங்க வந்துட்டீங்க, நீங்களும் வந்துட்டீங்க, நீங்களும் வந்துட்டீங்க. இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் என் மேல காட்டுற அக்கறை தாங்க முடியலப்பா. என்னாச்சுன்னு? என்னாச்சா? என்னாச்சு நீ இவளை கேள்றா. லக்ஷ்மி என்னாச்சு? மாமா நீங்க வேற ஏன்? மாமா நான் சொல்றேன். லக்ஷ்மி அக்கா இந்த மூட்டையை தூக்கிட்டு போய் கிச்சன்ல வைப்பேன்னு ஒத்த கால நிக்கிறாங்க மாமா. நாங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, நீங்களாவது சொல்லுங்களேன். என்ன லக்ஷ்மி, படிச்சவ தானே? டாக்டர் செக்கப்புக்கு போகும்போது என்ன சொன்னாரு? வெயிட் எல்லாம் தூக்க கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா? நல்லா புத்தி சொல்றா. ஐயோ லக்ஷ்மி, முதல்ல இந்த மூட்டைய உன்னால தூக்க முடியுமா? இத கிச்சன்ல கொண்டு போய் போடணும்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? போதுங்க, இதுக்கு மேல என்னால தாங்கவே முடியாது, அப்புறம் நான் அழுதுருவேன் சொல்லிட்டேன். நான் சொல்றது சிரிப்பா இருக்கா உனக்கு? நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் சேர்ந்து நம்மள கலாய்ச்சிட்டு இருக்காங்க, அது புரியாம நீங்க உளறிட்டு இருக்கீங்க. கலாய்க்கிறாங்களா? ஏன் சிரிக்கிறீங்க? காரணத்தை சொல்லிட்டு சரிங்களா? டேய், உன் பொண்டாட்டியே கேளுடா. லக்ஷ்மி என்னாச்சு? டேய், இந்த மூட்டையை தூக்குறேன்னு சொன்னல? அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை, தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு, முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு, புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு, போ போ.
செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.